பார்த்துருக்கு. சரி, இந்த ஆட்சியிலும் பங்கு வேண்டாம், அதிகாரத்திலும் பங்கு வேண்டாம் அப்படின்ற இந்த விவாதம் வந்து திடீர்னு ஏன் வந்து எழும்புதுன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் நெருங்கிருச்சுல. ம், ம். அப்போ அவங்க சொல்லுவாங்கள்ல, நாங்கள் சீட்டு கொடுக்க மாட்டோம், குறைச்சி கொடுப்போம், இல்லை ஆட்சியில் பங்கு அதிகாரம் கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லலாம்ல. அதனால இந்த பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் நடக்கலாம். அது இயற்கை தான், இயங்கியல் விதி தான், ஆனா அது ஒரு தப்பு இல்லை. 8 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, திமுக தலைமையில எஸ்ஏஆருக்கு எதிராக கூட்டணி கட்சிகள்லாம் சார்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து பேனர் வைக்கிறாங்க. விசிக கட்சியை சேர்ந்தவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு வருங்கால முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு வருங்கால முதல்வரே அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனா அது வந்து திமுகவினரை அகற்றிட்டாங்க. அது தொடர்பாக ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்கிறாரு திருமாவளவன் அவர்கள்கிட்ட. இல்ல அது அகற்றல அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா அதை அகற்றிருக்காங்க. அதற்கு வந்து என்ன சொல்றாருன்னா, எங்க தோழர்கள் தான் வந்து அகற்றிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி இல்லை, தொடர்ச்சியா நீ கேட்டதே நடக்கிறதுனால தப்பானது. கேட்ட கேள்வியே தவறான கேள்வி. நான் அங்கே இருந்தேன். ம், அங்கே பேனர் வச்சது யார்? எங்கள் கட்சிக்காரர். யாருன்னா ராஜேந்திரன்ற ஒரு தம்பியும் இன்னொரு ஆளும் சேர்ந்து வச்சது. நீ சொன்ன மாதிரி அடுத்த முதல்வரே, தமிழக முதல்வரேன்னு வச்சது உண்மைதான். அதை யாரும் போலீஸ் ரீசனாக எடுக்கலை, யார் திமுக காரன் எடுக்கலை. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நாங்கள் தான் எடுத்தோம். ம். எடுத்தது நாங்கள் தான். உங்களை யாரும் செய்தி தப்பாக சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் கட் அவுட்லாம் யாரும் எடுக்கிறதுக்குன்னு எவனும் பிறக்கலை. அப்படி நாங்கள் விடவும் மாட்டோம். வச்சது நாங்கள் ஏங்க முதல்வர் நாங்கள் சொல்ல மாட்டோமா? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு ஒரு நாள் எங்கள் தலைவர் முதல்வர் தாங்க, மக்கள் முதல்வருங்க. அதெல்லாம் யாரும் திமுக கூட தடுக்க முடியாது. தடுக்க நாங்கள் விடவும் மாட்டோம். அதை நான் ஓப்பனாக சொல்கிறோம்ல. அப்படிலாம் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு சரி, இல்லை. 3 நாட்களுக்கு முன்பாக திருச்சி மாவட்டத்துல நேரு அவர்கள் தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கும் வந்து பேனர் வைக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களுடைய புகைப்படத்தை மட்டும் வேண்டுமென்றே அதை கிழிச்சு அது மேல சாணம்லாம் அடிச்சக்கூடிய சம்பவம் நடந்துச்சு. அது சாதி வெறியர்களுங்க. ம். சாதி வெறியர்கள் வந்து செஞ்சுருக்கலாம். அதுக்காக திமுக குறை சொல்ல அப்ப முடியுமா? திமுக அவங்க இல்ல, சார்பில் எதுவும் நடக்கல. அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எப்படி செய்வாங்க? திமுக காரன்கள் அப்படி யாரும் செய்ய வாய்ப்பு இல்லை. யாரும் சாதி வரியை செஞ்சிருப்பேன். அது எங்கள் தலைவரை நேருக்கு நேரம் அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்க பல முறை. 12 முறை வந்து கள்ள விட்டு இருந்திருக்கிறாங்க, கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் நாங்கள் பார்த்து அவரை எதிர்த்து வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.